அதை தாண்டி அட்லீஸ்ட் அங்கே ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஓடிஐயில் என்ன மண்ணாங்கட்டி இருந்துச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ரிலாக்ஸ்டாக ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஷிப் பண்ணிட்டு கப்புலாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறார். ஒரு பிரச்சனை என்னன்னா, ரோஹித் சர்மாவால் வந்து T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வெறும் ஓடிஐ ஃபார்மெட்டில் எப்படி சார் விளாட முடியும்? இது நல்ல கேள்வி. அந்த கேள்வியை நம்மளும் கேட்டிருந்தோம். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா த்ரூ அவுட் த கேலண்டர் இயர் உங்களுக்கு 2 மாதம் ஐபிஎல்ல போயிடும். அப்புறம் நீங்கள் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட பாயிண்ட்ஸ் டேபிளுக்காக வந்துட்டு அப்படி இப்படி இந்த சீரிஸ் ஒரு பக்கம் இங்கிலாந்து சீரிஸ் போவோம், ஒரு பக்கம் லோக்கலில் ஒரு 2-3 பேரை போட்டு அடிச்சுட்டு இருப்பீங்க. 2 நாள் மேட்ச் 1.5 நாள் மேட்ச்சில் அடிச்சுட்டு இருப்பீங்க டெஸ்ட்டில். இதெல்லாம் ஒரு பக்கம் போகும். இப்போ பாக்கி இருக்கிற நாட்களில் எத்தனை நாள் நீங்கள் வந்து சீரியஸாக ஆட போகிறீங்க? அந்த சீரியஸாக ஆடுறதுல தாண்டி சீரியஸாக இவங்க போய் ஆடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊருக்கு போவாங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 ஓடிஐ ஆடுவாங்க, 5 T20 ஆடுவாங்க வருஷம் முழுக்க. இந்த ஒரு ஊருக்கு போனால் இப்படி தான் எல்லா டீமுக்கிட்டையும் நீங்கள் ஆட போகிறீங்க. அப்போது இந்த ஒரு ஃபார்மெட்டை மட்டும் வச்சு எப்படி ரோஹித் சர்மா விராட் கோலி சர்வை பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? அது குட் கொஸ்டின்.